பரபரப்புக்கு பஞ்சமில்லாததான் நம்ம சிங்கார சென்னை. பெரிய பெரிய கட்டிடங்கள், விலையுயர்ந்த ஆடம்பர கார்கள், மெட்ரோ ட்ரெயின்கள்னு கலகலத்து கிடக்கிற நம்ம மத்திய சென்னையில் அமைதியான கிராமப்புற சூழலோட அதே நேரத்தில் அவலங்கள் நிறைந்ததாகவும் ஒரு இடம் இருக்குன்னா அது சைதாப்பேட்டையில் இருக்கிற திடீர் நகர் தான். அண்ணா சாலையில அடையாறு ஆத்தோரமா சைதாப்பேட்டை பாலத்துக்கிட்டே இந்த திடீர் நகர் அமைஞ்சிருக்கு. சின்ன சின்ன தீப்பெட்டி சைஸ்ல அங்க நிறைய வீடுகளை நம்மளால பார்க்க முடியும். அவங்களோட வாழ்வியல் என்ன, எப்படி அங்க வாழ்றாங்க, எது அவங்கள எல்லா பிரச்சனைக்கும் நடுவில் அங்க வாழ வைக்குதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 3 அடி சந்து தான் அவங்களோட தெரு. அங்கதான் குழந்தைங்க விளையாடுறதுல இருந்து அவங்க துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறதுன்னு எல்லாமே. அந்த 3 அடி தெருவும் போக போக 2 அடி சந்தா மாறுது. இங்க எத்தனை வருஷமா அங்கயா இருக்கீங்க? 40 வருஷம். 40 வருஷமா இருக்கீங்க. இப்ப இந்த இடம்லாம் இவ்வளவு கசடா இருக்குங்களா? நீங்க வந்த புதுசுல எப்படி இருந்துச்சு? வந்த புதுசுல இந்த சிவரில் மூடெல்லாம் இருக்காது, ஒரே மாசமாக இருக்கு. சின்ன தண்ணி வந்தால் கூட வீட்டுக்கு உள்ளே வந்துடும். சின்ன தண்ணி வந்தாலே உள்ளே வந்துடும். இந்த செவரு போட்ட பிற்பாடு கொஞ்சம் சேஃப்டிக்காகுது. கொஞ்சம் தண்ணி. ஆமாம், இது செவரு போட்டு கூரைக்கு மேலே போச்சு தண்ணி. நடேசன் ஐயா பேசினதுலேருந்து அவங்களோட அடிப்படை தேவைகளுக்காக அவங்க இப்போ வரைக்கும் எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியுது. இப்போ இந்த இடத்துக்கு வந்து ஏன்டா இங்கே வந்துருக்கேன் எனக்கு தோணலை. இங்கே வந்தது நல்லதுதான். ஊர் நாட்டில் இருக்கிறது இங்கே இருக்கிறோம். இங்கே வேலைக்கு போய் தான் போய்க்கிறாங்க, போட்டாக்கிறாங்க. வேலைக்கு போய் தான் நம்ம. ஆனால் சில நேரம் உங்களுக்கு தோணுதா, என்னடா வெள்ளம் வந்தால் தண்ணி? ஆமாம், இந்த வெள்ளம் வந்து இப்போ வெள்ளம் வந்து ரோட்டுக்கு மேலே இருந்துச்சு, தண்ணி எல்லாம் ரோட்டில் இருந்தோம். அப்போ இந்த ஆற்றுல தண்ணி வந்தால் ஆற்றுக்கு தான் போவோம், ரோட்டுக்கு தான் போவோம். இப்போ நிவாரண நிதி இன்னும் வர்றதெல்லாம் தாங்குமா? அதை கொடுத்து என்ன பண்ண, 2000 ரூபா கொடுக்குற, 1000 ரூபா கொடுக்குற, அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? அதுதாங்க. 1000 ரூபா வச்சு நம்ம எல்லா பொருளையும் இது பண்ண முடியுமா? எல்லா பொருளையும் வாங்க முடியுமா? போனதெல்லாம் வராது. சட்டி பானை எல்லாம். ஆமாம், எல்லாம் போனாலும் பரவாயில்ல. சுலபமாக கிடைக்கிற தண்ணி, மின்சாரம் கூட அவங்களுக்கு எட்டா கனியாக இருந்து இப்போ தான் கிடச்சிருக்கு. எங்கள் பாட்டி காலத்துலேருந்து இங்கே தான் நாங்கள் இருந்திருக்கோம். அதுக்கு மேலே இருக்கோம். நாங்கள் இங்கேயே தான், நாங்கள் இங்கேயே இருந்து இங்கேயே வளர்ந்துன்னு இருக்கோம் நாங்கள். ஆனால் எங்களுக்கு ஒரு சொகுசு கூட வசதி இல்லாமல் நாங்கள் இங்கேயே வாழ்ந்துன்னு இருக்கோம். இங்கேயே எங்களுக்கு இப்போ நம்பர்லாம் போட்டு போய்க்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு. அந்த நம்பர் போட்டுட்டு வீடு கட்டித்தரேன்னு சொல்லிக்கிறாங்க. எங்களுக்கு இங்கேயே வீடு கட்டி கொடுத்து நல்லா தான் இருந்திருக்கோம். சிக்கல் நடுவில் ஏன் இங்கே தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு தொழில் ஒன்றுமே இங்கே தான், இந்த வசதி இங்கே தான், இந்த ஏரியாக்குள்ளே தான் நம்ம போக முடியும், வர முடியும், போக முடியும். எத்தனை மணிக்கு போனாலும் இங்கே வசதி இருக்குது. 10 மணி 11 1 மணிக்கு வரணும்னா கூட வரலாம் வீட்டுக்கு. எல்லா இடத்துலையும் ஜங்ஷனாக இருக்குது, போகிற வர இடத்துலையும் கரெக்டாக இருக்கும். அதுதான். இந்த தண்ணியை நீங்களே கொஞ்சம் பாருங்கள் எவ்வளவு நுரையோடு இருக்குன்னு. ஏகப்பட்ட அளவில் ரசாயன கழிவுகள் இந்த ஆற்றுல கலந்துக்கிட்டு இருக்குன்னு நாம் பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இது என்ன தண்ணிங்கம்மா? இது குழா தண்ணி தான், குடிக்கிற தண்ணி தான். குடி தண்ணி தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது எப்பயுமே 24 மணி நேரம் வரும். கால் இப்போ வந்து 4 காலையில், இப்போ வந்து 4 சாயந்தரம் தான் வரும். நாளைக்கு ஒரு தடவை தான் அன்னாடும் வரும். அதான் இப்போ வந்து 9 மணி நின்றுடும். அதான் 4 சாயந்தரம் வந்தால் 4 9 மணி. நாளைக்கு 9 மணி வரைக்கும் எவ்வளோ நேரம் வருது? 4 மணி நேரமா 5 மணி நேரம்? 5 மணி நேரம் வரும். 5 மணி நேரமா குடி தண்ணி போதுமானதா இருக்குங்களா? உங்களுக்கு வீட்டு பயன்பாட்டுக்கு கேன் தண்ணி தான் குடிப்பேன். இது சாப்பாடு சாப்பாட்டுக்கு மட்டும். இப்போ உங்களுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாம் இந்த தண்ணி தான். எல்லா தண்ணியும் இந்த திடீர் நகர் மக்களுக்கு தரப்பட்டிருக்கிறத குடிநீர் குழாயின்னு சொல்லக்கூடாதுங்க, குடிநீர் ஹோஸ்ன்னு தான் சொல்லணும். மேலே பாலத்தில் இருந்த அந்தந்த தெருநெட்டுக்கு ஒரு ஹோஸ் கீழே வருது. தண்ணி அடைக்கிறதுக்கு ஒரு கம்பு தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நாமெல்லாம் தமிழ்நாடு எவ்வளோ வளர்ந்துச்சுன்னு சொல்லி மாறு தட்டிட்டு இருக்கோம். இங்கேயே பிறந்து இங்கேயே நாங்கள் வளர்ந்து இருந்திருக்கோம். இந்த வீரை விட்டுட்டு நான் வேறு வீட்டுக்கு போனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து இங்கேயே கட்டி கொடுத்துட்டு பாத்ரூம்லாம் இங்கேயே கட்டி கொடுத்துட்டுனா நாங்கள் இங்கேயே சந்தோஷமாக இருந்திருப்போம். இந்த இடம் பாதுகாப்பு வசதி கம்மியாக இருக்கிறதால
இங்க வயசுக்கு வந்த கொஞ்ச நாள்லயே திருமணமும் பண்ணிடுறாங்க. படிக்க நினைக்கிற பெண்கள் கூட இதனால பயங்கரமா மனதாலும் உடலாலும் பாதிக்கப்படுறாங்க. செவுரு வந்து இப்போ அதை இது பண்ணி கல் போட்டுக்கிறோம் பார்த்தியா, அந்த கல்லில் பழைய செவுரு இருந்துச்சு, கல் செவுரு போட்டாங்க. அதுக்கு கீழே இது 15 அடி ஆயிரத்துக்கு மேலே 20 அடி ஆழம் இது இந்த இடம் பள்ளம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குப்பை போட்டு 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 அந்த செவுரு மறைஞ்சி போச்சு. செவுரு இங்கே இருக்குது, இன்னும் கல் இருக்குது, பழைய செவுரு போடு ஆழம் 20 அடி ஆழத்தில் நம்ம உக்காந்துக்கிறோம். கீழே இருக்கு, கீழே இருக்கு. அந்த அளவுக்கு செவுரு போட்டாங்க. அப்படி போட்டு அந்த செவுத்துக்கு மேலே தண்ணி வரும். அதே போல அந்த இடம் 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு, இதுக்கு யாரு காரணம் அப்படின்னு நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. அது மாதிரி போட்டு போய்க்கிறாங்க. இப்போ வந்து ஆறை வந்து அகலப்படுத்திட்டு போய்க்கிறாங்க. ஏன்னு கேட்டால் இங்கே வந்து திரும்பியே வெள்ளம் வந்துட்டா உங்களுக்கு வராமல் இருக்கும். இங்கே ஆறை வந்து என்ன அகலப்படுத்திட்டாங்க, வெள்ளம் வராமல் நீங்கள் எங்கேயுமே போத்தால, நீங்கள் இங்கேயே தான் இருக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஏன் தான் இப்படி பண்ணுறாங்க எங்களுக்கு ஒன்றுமே புரியல. எங்களுக்கு வந்து இங்கேயே பாத்ரூம் கட்டி கொடுத்துட்டு நாங்கள் வசதியாகவே இருந்துக்கிறோம். ஏன்னா எங்கள் வீடு இங்கே கட்டி கொடுத்தாவும் நாங்கள் வசதியாக தான் இருந்திருப்போம். ஏன்னா நாங்கள் இங்கேயே வீடு இருந்துட்டு ஆமாம் வசதியாக இங்கேயே திருப்பி ஏதோ ஒரு இடத்துக்கு எங்கேயுமே போகாத, குப்பை மேட்டுக்கு எங்கேயுமே போகாத, நாங்கள் இங்கேயே இருந்து இங்கேயே வாழணும். நாங்கள் அப்படிதான் நாங்கள் அங்கெல்லாம் லோக்கல் ஏரியா. இப்போ வந்து நாங்கள் போனால் கூட நாங்கள் இங்கே வேலை கேட்டால் நாங்கள் வேலை தர மாட்டாங்க. ஏன்னா அது வந்து லோக்கல் ஏரியா, நீங்கள் வந்து ரவுடிஸ் ஏரியா, அது நாங்கள்லாம் வேலைலாம் கொடுக்க மாட்டோம். நீங்கள் வந்து எங்களுக்கு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து ரவுடிஸ் அதிகமாகிடும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க சொன்னதிலிருந்து என்ன ஆனாலும் இந்த இடத்த விட்டு போயிடக்கூடாதுன்னு திட்டவட்டமா இருக்காங்கன்னு புரிஞ்சது. பல காலமா அங்கேயே குடும்பங்குட்டியோட வேலை படிப்புன்னு வாழ்ந்துட்டு இருக்கவங்கள போன்னு துரத்துறது எப்படி சரியா இருக்கும்? அந்த ஆளுங்கெல்லாம் வந்து ஹவுசிங் போர்டிலேருந்து எல்லாமே வெளியே கிளப்பினோம். டீச்சர் காலேஜ் பெரிய பெரிய மெடாக்கிற பகுதியில் போய் தங்கும். தண்ணி வாட்டிஞ்ச பிறகு மறுபடியும் வந்து இப்போ அந்த வரைக்கும் உங்களோட பொருட்கள்லாம் என்ன ஆகும்? பொருள் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து போவோம், முடியாத அளவுக்கு விட்டு போயிடும் அது. நீங்களே சொல்றீங்க, ஆனா ஏன் ஏரியாவுக்கு ஒரு டாய்லெட் கூட கட்டி தர மாட்டாங்க? டாய்லெட் வந்து நாங்களே கட்டி உழைச்சி உழைப்பில் நாங்களே கட்டி தான் நாங்களே வச்சுருக்கோம். இப்போ 2 பாத்ரூம்லாம் போனோம்னா ரோட்டுக்கு போனோம். நாங்கள் அசிங்கமாக ரோட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு வந்துட்டு அப்புறம் நாங்கள் வீட்டில் வந்து வசதி இருக்கணும். நாங்கள் வெறுமனே கட்டிட்டு வீட்டிலே தான் 1 பாத்ரூம் போயிட்டு குளிச்சுக்கிட்டு அங்கேயே தான் நாங்கள் இருக்கிறோமே தவிர எங்களுக்கு பாத்ரூமே எங்களுக்கு கட்டித்தரல. அதனால சின்ன சின்ன வீடுகளா இருக்கனால உங்க வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் கட்டிக்கிறது வசதி கிடையாது. ஆமாம், அப்படி கட்டினாலும் கேஸ் போட்டுருவேன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்றீங்க? உங்க வீட்டில் நீங்கள் கட்டுறது யார் கேஸ் போடுவா? ஏன்னா நீங்கள் பாத்ரூம் யாரை கட்டினீங்க எங்களை கேட்டிங்களா, கவர்மெண்ட்டை நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கழிவறை எவ்வளவு முக்கியம்னு அந்தந்த கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். சும்மா வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு இடத்த அசிங்கப்படுத்துறாங்கன்னு தோணலாம். ஆனா அங்க எவ்வளவு சிக்கல் இருக்கு, எவ்வளவு சிரமம் இருக்கு, எவ்வளவு அவமானம் இருக்குன்னு அங்க வாழ்றவங்களால தான் சொல்லவும் முடியும், உணரவும் முடியும். இப்ப நீங்க வந்த புதுசுல இந்த இடம் இப்படி அந்த சாக்கடை நீரா இது கொஞ்சம் மேடாக இருக்கும், மேடாக இருக்கும். அந்த மண்ணு தான் இப்போ இது கரை கட்டிக்கிது, நோண்டி இங்கே கரை கட்டிக்கிது. கேசிபி வச்சு என்ன பண்ணலாம்? ஆமாம் ஆமாம். அப்போ தண்ணி சுத்தபத்தமாக இருந்துச்சுங்களா இல்லை இப்போ தான்? இந்த தண்ணியில் வந்து அப்போ வந்து சமையல் செய்து சாப்பிட்லாம். ஆமாம், இந்த நாங்கள் இங்கே வந்து குடி போகிற நேரத்துலாம் இந்த தண்ணி முண்டு இங்கே சமையல் செய்வோம். அவ்வளோ சுத்தமாக இருக்கும் தண்ணி. எல்லாம் ஜனங்கள்லாம் குளிக்கிறது போகிறது எல்லாம் அதில். ஆமாம், துணி துவைக்கிறதுலாம் அந்த தண்ணியில் தான் ஆகணும். நம்ம ஊர்ப்புற கிராம நதிகள் மாதிரி இருந்து அப்போ. ஆனால் வந்து இதுக்கு முற்பாடு இப்போ இந்த கை நீர் தண்ணிலாம் ஒன்றா சேர்ந்து விட்டதுனால அதில் இறங்கவும் முடியலை. அவ்வளோ கல்லூரி ஆகிப்போச்சு.
ஆமாம். ஆமாப்பா, கொஞ்சம் உட்காரும்போது சின்ன சின்ன ஸ்மெல்லாம். ஆமாம். அதுக்கு முன்னே வெய்ய நாள்லாம் வந்து இந்த குப்பை ஓடுக்குது, அது பக்கத்தில் ஒரு கிணறு மாதிரி தொட்டி வட்டை இறக்கி அதில் தண்ணி மொண்டு குளிப்போம். இங்கே ஒரு கிணறு இருந்துச்சு, தோண்டி நாங்களாக தோண்டிக்குது, அதில் மொண்டு குளிப்போம். அந்த வசதியெல்லாம் அப்போ நாங்களாக பண்ணிக்கிது. இந்த ஆற்றை நிறவி மோடு தூக்குன பிற்பாடு எல்லாம் மறைஞ்சி போச்சு, சாக்கடை எல்லாம் ஒன்றா சேர்ந்து போச்சு. கை நீர் தண்ணி பூரா இதில் தானே வருது. இதில் தான் வந்து ஆமாம். நாங்கள் பகலில் இருக்கும்போதே அவ்வளோ கொசுக்கடி, கொஞ்ச நேரம் கூட அங்கே நிற்க கூட முடியல. அப்புறம் அங்கே இருக்கிற இளைஞர்களோட கண்கள்லையும் நம்ம வாழ்க்கை அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு கவலை தெரிஞ்சது. ஒரு சில இளைஞர்கள் கிட்ட உங்கள் இடத்த பற்றி பேசுங்கன்னு சொன்னப்போ கூட இது மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டு தான் போகிறாங்க சார், எந்த மாற்றமும் வரல, மனசெலவில் பெரிய சுமையை சுமந்துக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் எங்கெங்கிருந்தோ வந்திருந்தாலும் சொந்த ஊரா நினைச்சுக்கிட்டு மண்ணின் மைந்தர்களா வாழ்ந்துட்டு இருக்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் மழைநீர் வெள்ள காலத்துல மாட்டிக்காத அளவுக்கு ஒரு தடுப்பு சுவர், அந்த இடத்திலே ஹவுசிங் போர்டு மாதிரி ஏதோ ஒரு வீடு கட்டி கொடுத்தா கூட போதும்னு தான் சொல்றாங்க. இல்லாதவருக்கு இயன்றதை செய்வோம். இந்த உலகம் எல்லோருக்கும் சொந்தமானது. நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஸ்டார் ஒன் நியூஸ்.